அவல நூவல் அபலமும் சபலமும் சலனமும் அசஞ்சலமும் இல்லாததை ஆசையும் நீராசையும் மடம் தரும் இடம்பமும் அழுக்காரும் இல்லாததை துவித ஊரை ஏக ஊரை கூறுபவர் வாதமும் சூனியமும் இல்லாததை சுத்தமும் அசுத்தமும் துக்கமும் மகிழ்ச்சியும் சுட்டுணர்வும் இல்லாததை அவன் எனலும் அவள் எனலும் அவர் எனலும் அது எனலும் அவை எனலும் இல்லாததை அறியாத சிறியேன் அறிந்துய நின்னையே அண்டினேன் அகிலம் எனையும் சிவமாம் உனக்குரிய துண்டன் என ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே இல்லாததை அப்படின்னு ஒரு தலைப்பு. எதுக்கு? இந்த ஆன்மாவுக்கு ஒரு பேர் வைக்கிறார், இல்லாததை அப்படின்னு வைக்கிறார். இது உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகத்தில் 15வது வரக்கூடிய பாட்டு. ஆன்மாவின் யாத்திரை 15. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரகசியம் வைப்பார். நான் அடுத்த பகுதியில் இதுலேயே சொல்ல போகிறேன், கவனித்து பாருங்கள். இனிக்கும் முக்திக்கு தலைவனை தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதய தலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே. இல்லாததை அறிவும். ஆன்மா துன்பத்தின் பயன் இல்லாததும் பயனும் அசைவும் அசையா நிலையும் இல்லாததை. துன்பத்தின் பயன் இல்லாததும் பயனும் அசைவும் அசைவில்லாததும் அசையா நிலை இல்லாததை. ஆசையும் ஆசையின்மையும் ஆடம்பரமும் பொறாமையும் இல்லாததை. துவைதம் என்பார், ஏகம் என்பார், சூன்யம் என்பார், இல்லாததை. தூய்மையும் அழுக்கும் துன்பமும் இன்பமும் சிற்றறிவும் இல்லாததை. அவன் எனவோ அவள் எனவோ அவர் எனவோ அது எனவோ அவை எனவோ சொல்லும்படி இல்லாததை. 5வது ஞாபகம் வச்சுங்க. அவன் அவள் அவர் அது அவை. இது யாருன்னு சொன்ன மெய்கண்டாது. இப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இதில் இல்லாததை சிறியேன் எனவும் ஆகிய நான் அறிந்து உய்தி பெறுமாறு உன்னையே அண்டினேன், உனக்கு நான் உரிமையாகும்படி ஆட்கொள்வாயாக. இதுதான் இதில் சொல்லியிருக்கார். இப்போது இதில் சுவாமி என்ன பண்ணார்? என் கண்ணும் கருத்தும் நுழையாத நூல்களே இல்லைன்னுவார். இதில் அவன் அவள் அவர் அது அவை என்னும் வாக்கியங்களை போடுவார். இது பெரிய ரகசியம். சித்தாந்தங்கிறது இதுதான், நீங்கள் கவனிக்கணும். மெய்கண்டாருடைய விஷயம் இதில் வரும். பொன்மயிர் கண்ணியில் நான் ஏற்கனவே இந்த மெய்கண்டாருடைய வருகையை சொல்லியிருக்கிறேன்.
அந்த திருஞான சம்பந்தர் நூலில் பெரிய சிவபுராணத்தை ஏடு கயிறு சாத்தி அதன் மூலமாக அவதரித்தவர் திருவெண்ணைநல்லூரில் மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் 2.5 வயசு குழந்தையா சிவபோதம்ன்றத நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்கார், வகுப்பு நடத்துகிறார். 2.5 வயசு குழந்தை அது வகுப்பு நடத்துது. அப்போ இந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமானது அவங்க அப்பா அம்மாவுக்கு குரு, சகல ஆகம பண்டிதர், வண்டியா நூல்களை படித்து ஞானங்களை தேட்டி நூல் ஞானம் அதில் வந்தவர் அருள்நந்தி சிவம். அவர் இந்த குழந்தைய பார்க்கணுன்னு பார்த்து திருவெண்ணைநல்லூரில் இந்த குழந்தை பாடம் நடத்துதே, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன பாடம் நடத்துது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரார். ஆனால் அவ்வளோ நூல்கள் படித்த ஞானி, அறிவாளி, ஞானி இல்லை அன்னைக்கு அறிவாளி, நின்று இந்த குழந்தைகிட்ட கேட்குறார். 2.5 வயசு குழந்தைகிட்ட ஆணவம்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த 2.5 வயசு குழந்தை இப்படி ஒரு சுட்டு விரல நீட்டும், அவரை பார்த்து இப்படி சுட்டு விரல நீட்டும். அதுலேயே அவருக்கு அந்த எல்லாம் இதுவும் விளங்கி தீட்சை வாங்கினப்போல ஆகி அவருக்கு உண்மையான ஞானம் வந்துடும். இந்த 2.5 வயசு குழந்தை இப்படி கை நீட்டின உடனே அருள்நந்தி சிவத்துக்கு தீட்சை கிடைச்சப்போல ஆகி அவருக்கு ஞானம் வந்துடும். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்குவார், ஓ நம்ம இவ்வளோ நூலை படிச்சுன்ற கர்வம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம பார்த்து அந்த குழந்தை பிறந்ததுன்ற ஒரு கர்வம் இருக்குது, அது தான் அகந்தை இருக்குது, அது தான் விலகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து 2.5 வயசு குழந்தை காலில் விழுந்து கும்பிடுவார். என்ன நீங்கள் சீடனை ஏற்றுங்கன்னுவார். அவ்வளோ பெரியவர் இது 2.5 வயசு குழந்தைகிட்ட வணங்கி சீடனை ஏற்றுக்குவார். அந்த 2.5 வயசு குழந்தை 12 சூத்திரம் எழுதும். அந்த 12 சூத்திரத்தில் முதல் சூத்திரமே அவன், அவள், அவர், அவை, அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார். முதல் சூத்திரம் அதுதான் இதில் பாம்பன் சாமி எழுதுறார். அவள் எனவோ, அவர் எனவோ, அவன் எனவோ, அவள் எனவோ, அவர் எனவோ, அது எனவோ, அவை எனவோ சொல்லும்படி இல்லாததை அப்படின்னு சாமி எழுதுவார். அதனால் நீங்கள் இந்த பாம்பன் சாமி நூலை படிக்கும் பொழுது அந்த எல்லா அருளாளர்களுடைய நூலும் இவர் நூலில் கலந்துருக்கும் அப்படிங்கிறத உண்மையை நீங்கள் தெரிஞ்சிங்க. இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையை தெரிஞ்சிங்க. அதனால் இந்த சிவஞான போதம் 12 சூத்திரம்தான். ஆனால் சூத்திரம் நமக்கு புரியாது, நமக்கு மேலோட்டமாக புரியும். ஆனால் அதுக்கு விளக்கணங்கிறது தான் பின்னாடி வந்த அருள்நந்தி சிவம், அது பின்னாடி வர உமாபதி சிவம், இதெல்லாம் அவங்களாம் அதுக்கு பின்னாடி நிறைய விலைக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் இருக்கும். அதனால் இடையிடையே திடீர்னுட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதில் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வரும். வணக்கம், வாழ்த்துக்கள்.